ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். காலையில் அவசரமாக 6:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டு மீன் மார்க்கெட் போயிட்டு வந்த உடனே பசிக்குது உடனே சமைக்கணும்னு சொன்னனால அப்படியே வந்த கையோடு சமைச்சிட்டு எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு மீன் குழம்பு வறுவல் எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்துட்டு இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்தேன். வறுவல்லாம் சாப்பிட்டுட்டு மீதி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா சாப்பிட்டா கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷான ஒரு வழியாக இப்போ வந்துட்டு நம்ம என்ன வைக்க போகிறோன்னா நண்டு கிரேவி தான் வச்சு காமிக்க போகிறேன். ஏற்கனவே மீன் குழம்பு ரெசிபி நிறையா போட்டோம் இல்லையா, சரி இன்னொரு நாளைக்கு வச்சு காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. சரி நண்டு கிரேவி மட்டும் உங்களுக்கு எப்படி வைக்கிறது நம்ம வீட்டு ஸ்டைலில் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு வழியாக நம்ம சேனல் வந்துட்டு 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. நேற்றே ரீச் பண்ணியாச்சு. இருந்தாலும் பயமாக இருந்துச்சு. வந்துட்டு ஒரு 2-3 பேர் வெளியில் போயிடுறாங்களா அப்பப்போ, அதனால் பயமாக இருந்துச்சு பேசுகிறதுக்கு. இதை பற்றி செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் பயமாக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்ணி வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் யாராவது வெளியில் போயிட்டாங்கன்னா கஷ்டமாயிரும், ஒரு மாதிரி அசிங்கமாயிரும் அப்படின்னு பயந்துட்டு நான் போடலை. இன்றைக்கி ஒரு வழியாக 4 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. சரி யாரும் வெளியே போக மாட்டாங்க அப்படின்ற தைரியத்தில் நான் பேசுகிறேன். எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரர் சரின்னு சொன்னதுக்கப்புறமா, பையன் சப்போர்ட் பண்ணதுக்கப்புறமா, அதுக்கு அடுத்து சப்போர்ட் பண்ணது என்னோடய நண்பன், எப்படி சொல்கிறது, நலம் விரும்பி தம்பி எல்லாமே அவங்க தான். எங்கள் ஊருக்காரவங்க சிவா அப்படின்றவன் சிவா தான் வந்துட்டு எனக்கு யூடியூப் பொறுத்த வரைக்கும் முழுக்க நீங்கள் பண்ணுங்கள், உன்னால் முடியும், நான் இருக்கேன், சப்போர்ட் பண்ணி தரேன் அப்படின்ட்டு. ஆஃபீஸ் லைன்லேயும் சரி எங்கள் ஊர்லேயும் சரி அவங்க செட்டப் குரூப்பு ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம ஊர் பக்கத்தில். அவங்கள்ட்டையும் சரி முழுக்க என்கரேஜ் பண்ணி எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணது அவன் தான். அவனுக்கு வந்துட்டு இன்றைக்கி பிறந்த நாள். காலையிலே நான், எங்கள் வீட்டுக்காரர், என் பையன் எல்லாருமே நேரமே விஷ் பண்ணிட்டோம் கால் பண்ணி. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், ஹாப்பி பர்த்டேடா சிவா, வந்துட்டு 100 வருஷம் 200 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பெருசில் இருக்கிற நாள் வரைக்கும் உடம்பு ஆரோக்கியத்தோட நல்லபடியாக இரு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்கள் ஊருக்கார பசங்க, அப்புறம் எனக்கு தெரியாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட லெவலுக்கு இது ஜாஸ்தி. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நானும் என்னோடய லைஃப்பில் என்ன நடக்குது, நான் என்ன மாதிரி இருக்கேன், எல்லாமே நான் காமிக்கிறேன். நல்ல சமையல் வீடியோஸும் நிறைய போடுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆசீர்வாதம் பண்ணுங்கள். வாங்க நண்டு கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு ஸ்டைலில் நண்டு கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டு வந்துட்டு சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி இருக்குது, கொஞ்சமாக தேங்காய் இருக்குது. எப்படி வைக்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு தேங்காய் வந்துட்டு நிறைய போட வேணாம், கொஞ்சமாக ஒரு 5-6 சில்லு இருந்தால் போதும், அதை போட்டுக்கலாம். கூடவே தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்துட்டு எந்த ரெசிபிக்குமே தக்காளி நிறையா யூஸ் பண்ணுவேன். நான் ஒரு 3 பெரிய தக்காளி போட்டிருக்கேன் 1/2 கிலோ நண்டுக்கு, அதையும் போட்டுக்கலாம். கூடவே மிளகு 1 ஸ்பூனு. நான் வந்து தம்பி சின்னவனுக்கு வைக்கிறனால காரம் கம்மியாகவே வைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு மிளகு காரம் கொஞ்சம் நண்டுக்கு நிறையா போட்டுக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நண்டு கிரேவி வந்துட்டு இது ஒரு ஸ்டைலு, நிறையா ஸ்டைலில் வைக்கலாம். நான் இன்னொரு ஸ்டைல் செஞ்சு காமிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், மசாலாக்கு தேவையான உப்பு, அதையும் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இது ஃபுல்லாக அப்படியே நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். மையாக அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி தாளிக்கிறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம்.
சட்டி நல்லா காஞ்சிருச்சு. மண்சட்டியில் தான் வைக்க போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 50 ml ஊற்றிருக்கேன், போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். கருவேப்பிலை ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அப்படியே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா ப்ரௌன் கலராக ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். என்னம்மா, என்னது வேணா வெளியில் வந்துடு, அதுக்குள்ளே போகக்கூடாது. இந்த நண்டு கிரேவி வந்துட்டு ஸ்பெஷலாக சின்னவனுக்காக. பெரியவனுக்கு வந்து நண்டு இறால்லாம் சேராது, அவர் சாப்பிட மாட்டார். அவருக்கு வந்து கிலாத்தி மீன் ரொம்ப பிடிக்கும். கிலாத்தி மீன் வந்துட்டு தோல் உரிச்சிட்டு தருவாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். வறுத்தா சில்லிலாம் அதில் தான் போடுவாங்க, சுத்தமாக முள்ளே இருக்காது. அவர் காலையில் நேரமே வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு காலேஜ் கிளம்பி போயிட்டாங்க. வெங்காயம் வதங்கட்டும். குழம்பு காலையில் மார்க்கெட்லேருந்து வந்தோடனே பசிக்குது அப்படின்னு பறந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்காரு. வந்தோடனே ஃபஸ்ட்டு சாப்பாடு, குழம்பு, வறுவல் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் சாப்பாட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ நான் ரெடி ஆகிட்டு நண்டு கிரேவி வைக்க வந்தேன். சாப்பிட்டு வறுவல் பீஸ்லாம் எடுத்து வச்சாச்சு, அப்புறமா வறுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. குழம்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, பாறை மீன் குழம்பு. வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கட்டும். ஒவ்வொரு சமையலுக்கும் ஒவ்வொரு மாதிரி வெங்காயம் வதங்க விடணும். இதுக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும், வந்தால் தான் நல்லாயிருக்கும். வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். நீங்கள் பட்டை இலக்கான மசாலா கூட சேர்த்து அரைக்கிறதுனால அரைக்கலாம், இல்லை அப்படி இல்லைன்னா தனியாக கரம் மசாலா போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டுக்குங்க. இப்போ தான் நம்ம அரைச்சி வச்ச மெயின் மசாலா போட போகிறோம். போட்டு நல்லா வதக்கணும். இன்றைக்கி நானாக செல்ஃபாக எடுக்கிறேன் வீடியோ, அதனால் எப்படி வருதுன்னு தெரியல. இது நல்லா வரலனாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க, பெரிய மனசு பண்ணி பாருங்கள். ஜாரும் நல்லா அப்படியே கழுவி அலசி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, லைட்டாக அந்தளவுக்கு வதக்கிட்டே இருக்கணும். என்கிட்ட இன்றைக்கி பச்சை மிளகாயும் இல்லை, மல்லி இலையும் இல்லை, நான் வாங்கலை. நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகா ஃப்ளேவர் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, அப்படியே மல்லி இலையும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும், அதுக்கப்புறம் நண்டு போட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு போட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நண்டு நிறைய ஸ்டைலில் செய்யலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஸ்டைலில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், இன்னொரு நாளைக்கு நான் வேறு மாதிரி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நண்டை வந்துட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா மசாலாலே நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா வெந்துடும். நண்டு வந்து குக்கிங் டைம் வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சு எடுத்துட்டாவே சூப்பராக ரெடி ஆயிரும். இல்லை எனக்கு வந்துட்டு தண்ணியாக வேணும், குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு கரெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அதை 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு இறக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நண்டு கிரேவி ரெடி ஆயிரும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கலாம். நண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு 100 ml போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு சிம்மில் வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. நான் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன்.
மண்சட்டி வந்து அடுப்பில் வச்ச உடனே காயறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு தடவை வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சுன்னா சமையல் வந்து சூப்பராக சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் டக்குன்னு. ரெண்டாவது மண் சட்டியில் சமைக்கிறது வந்து டேஸ்ட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அலுமினிய பாத்திரத்தில் மற்ற பாத்திரத்தில் சமைக்கிறக்கும் இதில் சமைக்கிறக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் தெரியுது. இது இன்னுமே மண்சட்டி விறகு அடுப்பில் வச்சு சமைச்சா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த ஃபெசிலிட்டிலாம் இல்லை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்துட்டு நல்லாவே டிஃப்ரெண்ட்டு தெரியுது. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம். என்ன மீன் உனக்காண்டி நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். இந்த ஸ்டேஜில் இருக்குது. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வரட்டும். ஒரே விட்டுடலாம் மூடி வச்சு. என்னால் வந்துட்டு செல்ஃபாக வீடியோ எடுக்கிறதுனால சரியாக காமிக்க முடியுதான்னு தெரியல. ஒரு கையில் வந்துட்டு மொபைலு, ஒரு கையில் அப்படி கிளறணும். சட்டி பார்த்துட்டு கிளறுனா இது வந்துட்டு கேமரா ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு தெரியல. கேமரா பார்த்துட்டே இருந்தால் அங்கே சரியாக கிளற முடியலை. எப்படி வருதுன்னு தெரியலை. பார்க்கலாம் ஃபைனலாக. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், வந்து பார்க்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்போவுமே நண்டு, நாட்டுக்கோழி இந்த மாதிரி இதுக்கெலாம் லாஸ்ட்டாக வந்துட்டு பச்சையாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு பெப்பர் வந்து நண்டுக்கு எவ்வளோ தூரம் தூக்கில் போட முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்கில் போடுங்க. நான் வந்து தம்பி வந்துட்டு ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டான். அதனால் லைட்டாக மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு கிளறிக்கலாம். பெப்பர் போட்டாச்சு. அப்படியே ஒரு கிளறி இறக்கிட்டா சூப்பரான நண்டு மசால் நம்ம வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடே அப்படியே மணக்குது. இதே ஸ்டைல்லையே நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டவுட்டே வேணாம். கடைசியாக மல்லி இலை ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா மல்லி இலையை தூவிட்டு இறக்குங்க. ஓகே, சாப்பிட்டு காமிச்சிடலாமா? எப்போவுமே சாப்பிட்டு காமிக்கிறதானே நம்ம ஸ்டைலு. சரி, சாப்பாடு போட்டு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். ஓகே, சாப்பாடு போட்டாச்சு. சாப்பாடு மீன் குழம்புலாம் காலையில் வச்சது. நண்டு கிரேவி இப்போ வச்சது. நான் காலையில் ஒரு தடவை கொஞ்சமாக சாப்பிட்டேன். திரும்ப இப்போ வேறு சாப்பிட்டு காமிக்கணும் அப்படின்ட்டு லைட்டாக தான் சாப்பிட்டேன். வாங்க சாப்பிட்டுக்கலாம். ஓகே, நான் சாப்பாடு போட்டு வந்துட்டேன். என்ன நடந்தாலும் நமக்கு சோறு தான் முக்கியம். அதில் வந்துட்டு நான் எப்போவுமே தெளிவாக இருப்பேன். ஏன்னா நல்லா சாப்பிட்டா தான் நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்க முடியும். அதனால நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. காலையில் சுட சுட ஒரு 7-8 வருஷமாக மீன் மேலே ரொம்ப லவ் ஆயிடுச்சு எனக்கு. மீன்னா ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். டெய்லி மீன் கொடுத்தா கூட சாப்பிட்ற அளவுக்கு. நண்டு சாப்பிட்டு பார்க்கலாம். இது சின்ன நண்டு தானே, அப்படியே கூட கடிச்சிட்டு மென்று துப்பிடலாம். கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா அப்படியே கூட முழுங்கிடலாம், தப்பு இல்லை, நல்லா தான் இருக்கும். நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நானுமே நண்டெல்லாம் வந்து முன்னாடி சாப்பிட்டதில்ல.
ஒரு 7-8 வருஷமாக சாப்பிட்றேன். நான் போட்ட அளவே பயங்கர காரசாரமாக இருக்குது, எச்சி ஊறுது, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது, அல்லது பயங்கரமாக சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குது. நீங்களும் நண்டு கிரேவி இதே மாதிரியே இந்த ஸ்டைல்லே பண்ணுங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இதே சாப்பாட்டுக்கு போட்டு ரசம் சாப்பிட்லாம், ரசம் சாதம் வச்சு சாப்பிட்லாம், வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என்னை பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டா நான் சந்தோஷப்படுவேன். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில் நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே கலந்து தான் வருவாங்க. இது மாதிரி நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டுமே கலந்து தான் நடக்கும். நம்ம தான் அதை ஃபில்ட்ரு பண்ணி நல்லவங்கள ஃபில்ட்ரு பண்ணி நம்ம கூட வச்சுக்கணும். கெட்டவங்கள ஃபில்ட்ரு பண்ணி அவங்க மனசு கஷ்டப்படுத்தாமல் அவங்கள விட்டு நம்ம விளையிடணும். நீ அப்படி சொன்ன இப்படி சொன்ன அப்படின்னு அவங்கள வந்து மூஞ்சிக்கு நேராக கேட்டு கஷ்டப்படுத்துறது கூட எனக்கு பிடிக்காது. நம்ம வந்துட்டு கஷ்டப்படுத்தாமல் நாமளாகவே விலகி போயிடணும். நல்லவங்கள நம்ம கூட வச்சுக்கணும், நல்ல விஷயத்த நம்ம கூட வச்சுக்கணும், கெட்ட விஷயங்களை அதே மாதிரி தள்ளி விட்டுறணும். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு வழக்கம் போல் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஆசீர்வாதத்தை கொடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. நான் ரொம்ப பேசியிருந்தாலும் மன்னிச்சிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.